How do words reach the brain? சொற்கள் மூளையை அடைவது எப்படி? எழுத்துக்களை எப்படி புரிந்து கொள்கிறோம்? வணக்கம், நான் சௌமியா. சொற்கள் மூளையை அடைவது எப்படி? அதாவது நம்ம பார்க்கக்கூடிய சொற்கள், அந்த சொற்கள் எப்படி மூளைக்கு செல்கின்றது, அதுவும் கண்கள் மூலமாக நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் அந்த சொற்கள் எப்படி மூளைக்கு கடத்தப்படுகின்றது, மூளை எப்படி அந்த சொற்களை உணரும், அதை எப்படி புரிந்து கொள்ளும், நம்ம எப்படி படிக்கிறதுக்கு பின்னால் எவ்வளோ விஷயங்கள் மூளையில் நடக்கின்றது, இது என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு காட்சி, அதான் நம்ம கண்கள் அதை எடுத்துக்கொள்ளும். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சி, குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சொல் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அம்மா என்ற ஒரு சொல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 எழுத்துக்கள் இருக்குது. முதல்ல இந்த சொற்களின் மீது படக்கூடிய ஒளி, அந்த ஒளி பிரதிபலிக்கும் கண்களில் அந்த ஒளி பிரதிபலித்து விழித்திரை இருக்குல்ல, இந்த ரெட்டினா, அந்த ரெட்டினாவில் பட்டு அதுக்கு பின்னால் இப்போ அது ப்ராசஸ் பண்ணி அந்த ஒளியை கடத்தணும். ஏன்னா அந்த ஒளியை தான் பிரதிபலிக்கக்கூடிய ஒளி விழித்திரையில் இருக்கக்கூடிய உணர்வு செல்களான இந்த ராட்ஸ் அப்புறம் கோன்ஸ். இந்த ராட்ஸும் கோன்ஸும் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த வரக்கூடிய அந்த ஒளியை மின் சமிக்ஞைகளாக மாற்றும். இப்படி மின் சமிக்ஞைகளாக மாற்றும் பட்சத்தில் இந்த மின் சமிக்ஞைகள், அதாவது மின் வேதியியல் சமிக்ஞைகளாக மாற்றப்பட்டது தான் நரம்பணுக்கள் மூலமாக மூளையை சென்றடையும். இப்போது விழித்திரையில் இருக்கக்கூடிய உணர்வு செல்களான இந்த ராட்ஸும் கோன்ஸும் இதை வரக்கூடிய ஒளியை மின் சமிக்ஞையை மாற்றிடுச்சு. இப்போ மாற்றின இந்த மின் சமிக்ஞை அடுத்து பார்வை நரம்புகளான இந்த ஆப்டிக் நர்வ்ஸ் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, மூளையோட பகுதிக்கு சென்றடையுது. அப்படி மூளை பகுதியில் இருக்க முதல்ல இது ஒரு காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்கக்கூடிய காட்சி, அப்போது இது முதன்மை காட்சி பகுதி, அதாவது முதன்மை பார்வை பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைமரி விசுவல் கார்டெக்ஸ்க்கு தான் போகுது. அந்த பிரைமரி விசுவல் கார்டெக்ஸ் மூளையோட பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிபிட்டல் லோப், அதற்கு தான் செல்லும். அப்படி செல்லும் பட்சத்தில் அந்த ஆக்சிபிட்டல் லோப் என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த ஒரு 3 எழுத்து, இந்த 3 எழுத்துகள் அடங்கிய ஒரு சொல் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதில் அம்மா அப்படின்னு அந்த சொல் எழுதப்பட்டிருக்கு. அதில் ஆ, இம், மா, இந்த 3 எழுத்து இருக்குல்ல, இந்த 3 எழுத்துகளும் என்ன மாதிரியான எழுத்து வடிவம் கொண்டிருக்கு, அந்த எழுத்தினுடைய வளைவுகள், அதில் என்னென்ன கோடுகள் இருக்குது, ஸோ இந்த மாதிரி கோடு, அதனுடைய வளைவு, இதை எல்லாமே தனித்தனியாக இனம் காணும். அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த வடிவமைப்பை இனம் காணக்கூடிய பகுதி தான் இந்த ஆக்சிபிட்டல் லோபான மூளையோட பின்புறத்தில் இருக்கக்கூடிய முதன்மை பார்வை பகுதியான விசுவல் கார்டெக்ஸ், அதாவது பிரைமரி விசுவல் கார்டெக்ஸ். இதை V1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த V1 தான் வடிவமைப்பை இனம் காணுது. இது வடிவமைப்பை இனம் கண்டதற்கு அடுத்து இரண்டாம் பட்சமாக இரண்டாவதான செயல்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த காட்சிகளை ஒருங்கிணைக்கணும். இப்போது அது என்ன பண்ணணும், இப்போ ஒரு காட்சியாக பார்த்து ஒரு காட்சி, அதில் இந்த 3 எழுத்து இருக்குது. இந்த 3 எழுத்து இருக்குது அப்படிங்கிறது, அது எழுத்து என்பதையே நம்ம மூளை தான் நமக்கு அதை புரிய வைக்கும். ஆனால் கண்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காட்சி. அந்த காட்சியில் இருக்கக்கூடிய அந்த வடிவமைப்பு என்ன அப்படிங்கிறத ஒருங்கிணைத்து பார்த்தா தானே புரியும். அதில் ஆழ ஒரு கோடு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கிடைமட்டமாக ஒரு கோடும் போகும், செங்குத்தாகவும் ஒரு கோடு வரும். இப்போ அதில் 2 விதமான கோடுகள் இருக்குது. அப்புறம் இம், மா, இதுலேயும் கோடுகள் இருக்குது, அதே நேரத்தில் சுழிவுகளும் இருக்குது. இப்போது அந்த வடிவமைப்பை அது பிரித்து உணரும். அதற்கு அந்த வடிவமைப்பை ஒருங்கிணைக்கும். இப்போ நம்ம பார்த்த காட்சி வடிவமைப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ எடுத்த காட்சி என்ன ஆயிருக்குன்னா, V1 பதிந்து அதை அதனுடைய வடிவமைப்பை அறிகின்றது. அதில் இருக்கக்கூடிய கோடுகள், வட்டம், இதை எல்லாமே பிரித்து பார்க்குது. இது முதன்மை பகுதி. ஸோ ரெண்டாவது பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விசுவல் அசோசியேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய V2, V3, V4, இது என்ன செய்யும் அப்படின்னா, இது எந்த மொழியை சேர்ந்தது, இது எந்த எழுத்து, இது என்ன மாதிரியான எழுத்து, இது எந்த மொழி இருக்கும், இந்த எழுத்தோடைய வடிவம் என்ன, இதனுடைய தனித்துவம் என்ன, இதையெல்லாம் தனித்தனியாக இனம் காண்பதற்கு இந்த ஒருங்கிணைப்பு பகுதி ஒரு காரணமாக இருக்குது. இந்த ஒருங்கிணைப்பு பகுதியில் எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த எழுத்து தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த எழுத்தெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு நம்ம பார்த்த எழுத்து எப்படி இருக்குமோ அந்த எழுத்தோட வடிவத்துக்கு வந்துடுது. அடுத்து
ஸோ மூன்றாவது நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த காட்சியில் இருக்கக்கூடிய அந்த சொல்லினுடைய வடிவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ நம்ம காட்சியாக பார்த்துருக்கோம். அப்போ அந்த காட்சியை வந்து நம்ம நினைவில் வைத்திருந்தா மட்டும்தான் அதை வந்து அந்த சொல் வடிவம் வந்து நமக்கு நினைவில் இருக்கும். இல்லைன்னா அது மறந்துடும். அப்போ அந்த சொல் வடிவத்தை வந்து நம்ம நினைவில் வைக்கணும் அப்படின்னா அது விசுவல் வேர்ட்ஸ் ஃபார்ம் ஏரியா. இந்த பகுதி வந்து குறிப்பாக இடது மூலையில் இருக்கக்கூடிய டெம்போரல் லோபில் தான் வந்து இந்த செயல்பாடுகள் நடக்கின்றது. இந்த குறிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா இந்த பகுதியில் இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய அந்த 3 எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள் வந்து அது அந்த எழுத்துக்கள் அது என்ன எழுத்து அப்படிங்கிறதும் இது எந்த மொழியில் இருக்குது, அந்த மொழியில் வந்து இந்த எழுத்து அதனுடைய தன்மை இதையெல்லாம் ஆராய்ந்து அந்த எழுத்துக்களில் வந்து அந்த சொல்லை வந்து சரியாக புகுத்தி அந்த சொல்ல இப்போ ஆ அப்படிங்கிறது முதல் எழுத்தாக அந்த சொல்ல இடம்பெற்றிருக்கு. அப்போ அந்த எழுத்து வந்து முதல் எழுத்தில் அவங்க கொண்டு போய் வைக்கிறதா இருக்கலாம். ஸோ மூன்றாவதாக எழுத்து அந்த இறுதி எழுத்தாக வந்து எந்த எழுத்து வந்து இடம்பெற்றிருக்கிறது, அப்போ அந்த எழுத்து இப்போது நம்ம பார்த்த எழுத்துக்களை சரிவர அந்த சொல்லில் வந்து புகுத்துவதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் வந்து காட்சியை வந்து பார்த்த காட்சியை சரிவர வடிவமைக்க காரணமாகவும் அமைகின்றது. இதன் மூலமாக நம்ம இனம் கண்ட அந்த சொல் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு வரிசைப்படுத்தப்பட்டுரும். அடுத்து வெர்னிக்ஸ் பகுதி, அதாவது வெர்னிக்ஸ் ஏரியா. நம்ம ஏற்கனவே இந்த வெர்னிக்ஸ் ஏரியாவோட முக்கியத்துவம் வந்து நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம பேசுவதற்கு மூளை என்ன மாதிரியான செயல்கள்லாம் வந்து செய்து நம்ம எப்படி பேச வைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இதற்கு முந்தைய காணொலியில் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து இந்த வெர்னிக்ஸ் ஏரியாவை பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த வெர்னிக்ஸ் ஏரியா என்ன செய்யும் அப்படின்னா இது வந்து பொருளை வந்து உணரக்கூடிய தன்மை, அதாவது பொருள் வந்து சரிவர திருத்தம் கொண்டாந்து உணரக்கூடிய தன்மை, அந்த பொருளுடைய தன்மையை ஆராய்தல், அதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதுக்கும் நமக்கு புரிய வைக்கிறதுக்கும் காரணமாக வந்து இருக்கக்கூடியது இந்த வெர்னிக்ஸ் ஏரியா. குறிப்பாக இது வந்து என்னென்னா நினைவகத்தில் இருந்து பொருட்களை வந்து அதாவது ஒரு சொல்லோட பொருள் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சரிவர வந்து ஆராய்ந்து கொடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது இந்த வெர்னிக்ஸ் ஏரியா தான். இப்போது நம்ம பார்த்தோம்ல அந்த மூன்றாவது நிலைப்பாடில் இருக்கக்கூடிய அதாவது இந்த விஷுவல் வேர்ட்ஸ் ஃபார்ம் ஏரியா, அது வந்து என்னென்னா அந்த காட்சி வடிவத்தை வந்து சரிவர சொல்லை வந்து புகுத்தி அந்த எழுத்துக்களை சரியாக அந்த சொல்லை வந்து புகுத்திடும். அப்போ புகுத்தப்பட்டு நம்ம ஒரு சொல்லை வந்து இப்போ அம்மா அப்படின்னு ஒரு சொல்லை வந்து நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த சொல்லோட பொருள் வந்து என்ன அப்படிங்கிறத நினைவகத்துலேருந்து தேடி எடுக்கணும். இப்போ அம்மா அப்படிங்கிற சொல்லோட பொருள் நமக்கு புரிந்தால்தான் அதை பற்றிய நம்ம வந்து புரிதலை வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும். அப்போது அதற்காக வந்து அந்த புரிதலை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த வெர்னிக்ஸ் ஏரியா. இது வந்து பொருளை வந்து உணரக்கூடிய தன்மை இது வந்து நமக்கு ஏற்படுத்தும். அதனுடைய இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு டிக்ஷனரி மாதிரி நமக்கு வந்து செயல்படக்கூடிய ஒரு பகுதின்னே சொல்லலாம். அதாவது ஒரு அகராதி, ஒரு சொற்களஞ்சியம், இது எல்லாமே அதற்கான மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான பகுதி தான் வந்து இந்த வெர்னிக்ஸ் பகுதி. இந்த வெர்னிக்ஸ் பகுதி தான் ரொம்ப முக்கியமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையும் கொண்டதாக இருக்குது இந்த மூளையில். அடுத்து இந்த வெர்னிக்ஸ் ஏரியா வந்து பொருளை வந்து நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஸோ கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு அடுத்து வந்து இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்குலர் கிரஸ். இந்த ஆங்குலர் கிரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து நம்ம பார்த்தா அந்த சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல்லை வந்து நம்ம எப்படி ஒளியாக மாற்றுறது. இப்போ அம்மா அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன், இந்த சொல்லை வந்து நம்ம உச்சரிக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஒளி சத்தம் வந்து ஏற்படுது. இப்போ வந்து அதற்கான ஒளியை வந்து அது ஏற்படுது இல்லை, அப்போ அந்த சத்தம் வந்து வெளிப்படுது. இந்த சத்தத்தை வெளிப்படுத்துவதற்கான நிலைப்பாடு தான் வந்து இந்த ஆங்குலர் கிரஸ் இந்த வேலையை தான் வந்து செய்யுது. நம்ம புதிதாக படிக்கக்கூடிய ஒரு சொல்ல கூட நினைவில் வந்து வைக்கிறதுக்கும் அதை ஒளியாக மாற்றுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த ஆங்குலர் கிரஸ். அடுத்து இந்த ஆங்குலர் கிரஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய செக்மெண்ட் பார்த்தோம்னா ப்ரொக்காஸ் ஏரியா. அந்த ப்ரொக்காஸ் ஏரியா தான் நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஸோ முதல்ல வந்து சொற்பொருள் அறிவு மற்றும் அப்புறம் அந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற கற்றல் மற்றும் மொழித்திறன் சார்ந்த பகுதிகள், அப்புறம் அதனுடைய வலைப்பின்னல்கள், இதிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய சொற்களை சரிவர வரிசைப்படுத்தக்கூடிய தன்மை தான் இந்த ப்ரொக்காஸ் ஏரியாவுக்கு இருக்கும். இதுதான் வந்து ரெண்டாவது நிலைப்பாடு நம்ம பேசுவதற்கு காரணமாக இருக்கிறதுலையே அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே நம்ம பார்த்துருக்கோம். இந்த அப்பேற்பட்ட இந்த ப்ரொக்காஸ் ஏரியாவில் தான் வந்து இந்த சொல்லை வந்து அடுத்த நிலைப்பாடு உச்சரிப்பதற்கு தயார்படுத்த அந்த சொல்லை வந்து நம்ம உச்சரிக்கணும். இப்போ அம்மா என்ற சொல்லை நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னா அந்த சொல்லை சரியாக அதை வந்து எழுத்துக்களை வந்து சரிவர அமைக்கணும்.
அந்த அமைக்கிறக்கூடிய வேலையை தான் வந்து VWFA ஆன விசுவல் வேர்ட்ஸ் ஃபார்ம் ஏரியா வந்து செயல்படுத்தியிருக்கு. அப்போது அதை செயல்படுத்தின சரியான வெர்னிக்ஸ் ஏரியா வந்து செக் பண்ணியிருக்கு. செக் பண்ணதே நமக்கு அந்த பொருள் சரிதான் அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ப்ரொக்காஸ் ஏரியா வந்து செயல்படுத்துது. இப்போ ப்ரொக்காஸ் ஏரியாவில் நம்ம வந்து அந்த சொல்லை வந்து நம்ம உச்சரிக்கிறோம். உச்சரிக்கிறதுக்கு எல்லா விதமாகவும் வந்து தயார்படுத்த அந்த சொல்ல சரியான இடத்துல வந்து பூத்தி இருந்தால் தான் நம்ம அந்த சொல்ல சரியாக உச்சரிப்போம். இல்லை மாற்றி சொல்லணும்னா அந்த எழுத்தை வந்து நம்ம மாற்றி மாற்றி போட்டோம்னா நமக்கு பொருளும் சரிவர கிடைக்காது. அப்போது அந்த எழுத்தை சீரமைக்க சரி செய்ய இதை வந்து வெர்னிக்ஸ் வந்து நமக்கு இதற்கான தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ப்ரொக்காஸில் வந்து நம்ம சரியாக அந்த அந்த 3 எழுத்துக்களை சரியாக புகுத்தி அந்த சொல்லை வந்து நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னா அந்த உச்சரிக்க அடுத்த நிலைப்பாடு என்ன அப்படின்னா ஹிப்போகாம்பஸ் மற்றும் வலைப்பின்னல், அதாவது நினைவக வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கையா இந்த ஹிப்போகாம்பஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து மூளையோட ஆழமான பகுதியில் வந்து இருக்கும். இது குறிப்பாக கற்றல் மற்றும் மொழித்திறன் சார்ந்த தன்மை கொண்டது தான் இந்த ஹிப்போகாம்பஸ். இந்த ஹிப்போகாம்பஸ் வந்து மயக்க மருந்தே கொடுத்தாலும் மயக்கத்தில் கூட இந்த ஹிப்போகாம்பஸ் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இது வந்து ப்ரொபோஃபோல் அப்படிங்கிற ஒரு மயக்க மருந்துக்கு மட்டும் அந்த மாதிரி ப்ரொபோஃபோல் அப்படிங்கிற அனஸ்தீஷியா கொடுக்குற மட்டும்தான் இந்த நிலைப்பாடை வந்து இப்போ சமீபத்தில் வந்து கண்டறிந்திருக்காங்க. இந்த ஹிப்போகாம்பஸ் மட்டும் உறக்க நிலையிலேயே இல்லை, இது வந்து செயல்பாட்டில் தான் இருக்குது. அதனால் அந்த நபர்கள் வந்து தொடர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து இந்த ஹிப்போகாம்பஸ் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறதையும் இவர்கள் கண்டறிந்திருக்காங்க. குறிப்பாக இந்த வலிப்பு நோயாளிகளுக்கு வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் தருணத்தில் தான் இது வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இப்போது இந்த ஹிப்போகாம்பஸான இந்த கற்றல் மற்றும் மொழித்திறன் சார்ந்த பகுதி அப்புறம் நினைவகத்தோட வலைப்பின்னல் இது எல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யும்னா நம்ம உச்சரித்தோம்ல இந்த அம்மா என்ற சொல். இந்த சொல் வந்து அனுபவம் ரீதியாக நமக்கு இந்த சொல்லுக்கும் நமக்கும் ஏதாவது நெருக்கம் இருக்கா, இந்த சொல் வந்து என்ன மாதிரியான பொருள் அப்படின்னா அந்த பொருள் கொடுக்கக்கூடிய நபர் யாராவது இருக்காங்களா, இது ஒரு பொருளா இல்லை ஒரு நபரா இல்லை என்ன மாதிரியான உயிரினத்திற்கு இந்த மாதிரியான பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நினைவகத்துல இருந்து தேடி எடுக்கும். நினைவகம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சொற்பொருள் அறிவான இந்த சிமாண்டிக் நாலேஜ், இது வந்து நம்ம கேட்கக்கூடிய எல்லா விஷயமான சொற்களையும் வந்து இந்த மூளை வந்து அந்த நினைவகத்தில் வந்து வைத்திருக்கும். அப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய சொற்களை வந்து நம்ம அந்த டைமில் வந்து எடுத்துக்கொள்றதுக்கு காரணமாக வந்து இந்த சிமாண்டிக் நாலேஜ் வந்து இருக்குது. அடுத்து இந்த ஹிப்போகாம்பஸ் வந்து அந்த கற்றல் மற்றும் மொழித்திறனில் அந்த சொல் சரியா இல்லையா என்பதை தேர்வு செய்வதற்கும் அதனுடைய வலைப்பின்னல்கள் நமக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த சொல் அம்மா என்ற சொல்லுக்கான பொருளை வந்து உணர்ந்து அது யாரை குறிக்கின்றது என்பது வரைக்குமே வந்து நம்ம தெளிவுபடுத்துவதற்கு அதற்கான தெளிவை ஏற்படுத்துவதற்கு பின்னால் இவ்வளவு விஷயங்கள் வந்து மூளையில் வந்து நடக்கின்றது. இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சொல்லை புரியவும் காரணமாக இருக்குது. அது யாரை குறிக்கிறது, என்ன காரணத்துக்காக அந்த சொல் வந்து பயன்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி தான் வந்து விஷயத்தை வந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து மனிதன் வந்து தொடர்பு கொள்வதற்காக வந்து ஓவியங்களை பயன்படுத்தினான். அதுக்கு அடுத்தபட்சமாக வந்து எழுத்துக்களை பயன்படுத்தினார்கள். அப்படி பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களை இடம்பெற்றிருக்கக்கூடிய எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு இடம்பெற்ற சொற்கள், வாக்கியம், அப்புறம் பேசேஜாக பத்திகளாக நிறைய பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம், தகவல் பரிமாற்றம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த நடந்திருக்க அத்தனை விஷயத்துக்கும் பின்னால் நம்ம ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தி கொள்வதற்கும் அதை சார்ந்து புரிதல் ஏற்படுத்தி கொள்வதற்கும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் வைக்கிறதுக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் மூளை நமக்கு இவ்வளவு விஷயங்களை வந்து செயல்படுத்தும். அதுவும் ஒரு மின்வேதியியல் சமிக்ஞைகளை கடத்துவதற்கு கிட்டத்தட்ட 200லேருந்து 300 மில்லிமீட்டர் ரேஞ்சில் வந்து இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு குறைந்த வினாடிகள், அதாவது ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் வேகமாக தரவுகளை நமக்கு வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கக்கூடியது தான் நம்முடைய மூளை. இன்றைக்கி நாம் எப்படி வந்து ஒரு சொல்லை வந்து நம்ம நினைவில் வைத்துக்கொள்கிறோம், நம்ம பார்க்கக்கூடிய சொல் வந்து எப்படி நமக்கு புரிகின்றது, நம்ம எப்படி நினைவில் வைத்துக்கொள்கிறோம் என்பதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய காட்சி வந்து மூளையோட பார்வை நரம்பின் வழியாக மூளைக்கு கடத்தப்படுதல். அடுத்து வந்து மூளையின் முதன்மை பகுதியான பிரைமரி விசுவல் கார்டெக்ஸ், அது வந்து அந்த எழுத்துடைய வடிவங்களை கொணர்தல். அடுத்த நிலைப்பாடு என்ன அப்படின்னா
ஒருங்கிணைக்கும் பகுதி, காட்சியை ஒருங்கிணைக்கும் பகுதியான V2, V3, V4 இந்த மூணுமே என்ன செய்யும் அப்படின்னா அந்த எழுத்துக்களை சரிவர அந்த சொல்லில் புகுத்துவதற்கும் அந்த என்ன மொழியில் இந்த சொற்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் நமக்கு ஏற்கனவே அந்த சொல்லுடைய தாக்கம் இருக்கா என்பதை பற்றியும் சரிவர எடுத்துக்கொணர்வதற்காக இந்த ஒருங்கிணைக்கும் பகுதிகள் செயல்படுகின்றன. அடுத்து காட்சியை வடிவமைக்கும் பகுதியான விசுவல் வேர்ட்ஸ் ஃபார்ம் ஏரியா. இந்த பகுதி நம்ம பார்த்த சொல்ல சரிவர அந்த சொல்லில் எழுத்துக்களை புகுத்துவதற்கு காரணமாக அமையுது. நம்ம பார்த்துருக்கக்கூடிய அந்த சொல்லில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எத்தனை எழுத்துக்கள் இருந்துச்சோ அந்தந்த எழுத்துக்களை அந்தந்த இடத்துல புகுத்தி வைப்பதற்கு காரணமாக அமையும். அடுத்து இந்த வெர்னிக்ஸ் ஏரியா நம்ம அப்படி அடுத்து இருக்கக்கூடியது இந்த வெர்னிக்ஸ் ஏரியா. இப்போ நம்ம உருவாக்கக்கூடிய அந்த சொற்கள், இப்போ நம்ம பார்த்த சொல்ல மூளை இப்போ அந்த சொல்லை நினைவுபடுத்தி உருவாக்கி இருக்கும் இல்லையா அந்த சொல்ல. அதில் அந்த சொற்கள் சரிவர அமைந்திருக்கா, அந்த எழுத்துக்கள் சரிவர அந்த சொல்லில் அமைந்து நமக்கு ஒரு பொருள் கொடுக்கும். அந்த பொருளை உணரக்கூடிய தன்மையை இந்த வெர்னிக்ஸ் ஏரியா சரியாக இருந்தால் சரிவர அதை புகுத்தும், தவறாக இருக்கும் பட்சத்தை அதை மாற்றி புகுத்த காரணமாக இருக்கும். அடுத்து ஆங்குலர் கிரஸ். இப்போ தான் நம்ம அந்த சொல்லை ஒலித்து பார்க்க, அதாவது அந்த சொல்லை உச்சரித்து பார்ப்பதற்கு ஒரு ஒலியை ஏற்படுத்துவோம் இல்லையா, அந்த ஒலியை ஏற்படுத்த காரணமாக இருக்கிறது இந்த ஆங்குலர் கிரஸ். அடுத்து ப்ரோக்காஸ் ஏரியா. இந்த ப்ரோக்காஸ் ஏரியா தான் நம்ம பார்த்த அந்த எழுத்துக்களை சொற்களில் எந்த இடத்துல புகுத்தணும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய தன்மை இந்த ப்ரோக்காஸ் ஏரியாவுக்கு தான் இருக்குது. அடுத்து ஹிப்போ கேம்பஸ் மற்றும் மூளையின் நினைவக வலைப்பின்னல். இந்த பகுதி தான் குறிப்பாக நம்ம பார்த்த அந்த சொல் தொடர்பான நினைவகம். ஸோ நினைவு சார்ந்து அந்த சொல் மீது நமக்கு ஏதேனும் அனுபவம் இருக்கா, அந்த சொல் நம்ம இப்போ புதிதாக கேட்கிறோமா, இல்லை ஏற்கனவே அந்த சொல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, அது யாரையாவது குறிக்கிறதா, இல்லை ஏதாவது ஒரு பொருளா நபரா, இந்த மாதிரி அதற்கான விளக்கத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது இந்த ஹிப்போ கேம்பஸ் மற்றும் நினைவக வலைப்பின்னல். இந்த மாதிரி தான் நம்ம அந்த சொல்லை புரிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய சொல்லாக இருக்கலாம், அல்லது ஒரு காட்சியாக, ஒரு புகைப்படத்தில் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், அல்லது பொருள் எதுவாக வேணால் இருக்கலாம். ஒரு செடி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு மரம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது என்ன மரம் என்பது, அந்த மரத்துடைய பெயர், அது எந்த மரம்ங்கிற வரைக்கும், அது எந்த காலகட்டத்தில் அந்த மரம் பூக்கும், அது பூக்குமா இல்லை காய்க்குமா, அது என்ன மாதிரியான மரம், இல்லை அந்த மரம் ஒரு அழகுக்காக இருக்கா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வதற்கு இந்த ஹிப்போ கேம்பஸ் பகுதி மிக முக்கியமாக இருக்குது. ஓகே, அடுத்த காணொலியில் நாம் வேற ஒரு டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.